ஹாய் மக்களே, ஐபிஎல் ஃபீவரில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். போன வருஷம் 2025 ரன்னர் அப்பு. செமிஃபைனலில் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தாங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை பால்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கூட. அவங்கள வந்து ஆன் பேப்பரும் சரி ஃபீல்டும் சரி செம்ம டீம் போன வருஷம் போட்டு தம்சம் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன் இவங்கெல்லாம் வந்து வச்சு வீக்கிட்டாங்கன்னே சொல்லணும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பட் அதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் காட்ட முடியுமா 2026 கொஷின் மார்க். ஏன் அப்படின்னா போன வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார். வித்யாசாரி, சையத் முஷ்டக் அலி, அப்புறம் இந்தியன் டீமுக்குமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருந்தார். இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஜுரின்னு ஒன்று வந்துருச்சு அவருக்கு. பாவம் மேட்ச்சில், இந்தியா மேட்ச்சில். ஸோ அதுக்கப்புறம் அவர் மோஸ்ட்லி மேட்சஸ் ஆன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபீல்டு தான், நிறைய டைம்ஸ் அவுட் ஆஃப் த ஃபீல்டு தான் இருந்திருக்காரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபார்மு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சர்ன் தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆஸ் அ கேப்டனாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் அவங்க செட்டில் தாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒன்றும் அவங்க வந்து ஆப்ஷனில் போய் இதெல்லாம் பண்ணல. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸாக தேடி எடுத்திருக்காங்க. ஏன்னா ரிக்கி பாண்டிங் தானே கோச்சு. ஸோ ஆஸ்திரேலியன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியன் கோரே அங்கே தான் இருக்குங்க. கோர்னா ஃபியூச்சர் கோர் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா பேட்டிங், பவுலிங் எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான் அவங்களுக்கு. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ். போன வருஷம் இந்த டீம் யங்ஸ்டர்ஸை வச்சு எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தம்சம் பண்ணியிருக்காங்க. அதே டீமை இப்போவும் இறக்குவாங்க. முக்கியமாக ஓப்பனர்ஸ் பிரப்சிமரன் சிங்கும் பிரியான் ஷாரியாவும் அவங்க வந்து ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. சரியா? எத்தனை ஓவர், கிட்டத்தட்ட 10 ஓவர்னாலும் ஸ்டெடி மைண்டெல்லாம் கிடையாது, அடித்து ஆடணும். ஸ்டேடியம் ஃபுல்லாக 6 4ன்னு பறக்க ஒன்று. அப்படித்தான் அவங்க அப்ரோச்சு. அதுக்கப்புறம் வரணுங்களும் அதே மாதிரி தான். ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கட்டும், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், எல்லா பிளேயர்ஸுமே, நேகல் வரிதரா எல்லாருமே அடிச்சார். சஷாங்க் சிங் எல்லாமே அடிச்சாடுற பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கோர்ஸ் செம்ம ஸ்ட்ரென்த். பவுலிங் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா, போன வருஷம் ஓகே ஃபைன் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த வருஷம் எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை. இந்த இயர் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் தான் மெயின் பவுலர் அவங்களுக்கு. பட் லாக்கி ஃபெர்குசன் ஏதோ பர்சனல் ரீசன்ஸ்னால போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மேட்சஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அவர் வந்து 150 கிளாக் வேறு பண்ணுவார். ஹிட் ஆர் மிஸ் தான் அவரும். ஓகேவா? பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலாம், இல்லாட்டி பிரித்து மேய்ஞ்சி விட்டுருவானுங்க. அந்த மாதிரி பவுலர் தான் அவரும். பட் 150 கிளாக் பண்ணுறவர் மெயின் பவுலரு. ஸோ அவர் இல்லை. ஹர்ஷதீப் சிங் தான் மெயின் பவுலராக ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஸோ அவர் கூட ஏதோ ஒரு பவுலரை வச்சு தான் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாரின் பேக்கப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூப்பர் கானலி, மிச்சல் ஓவன், ஜேவியர் பார்லெட்டு, பென் வாஷஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்கமிங்கில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அவங்கள வச்சுட்டு தான் இவங்க பேக்கப்பை மெயின்டைன் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக அந்த கூப்பர் கானலி எங்கே ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி மிச்சல் ஓவன், மார்க்கோ ஸ்டாய்னிஸை தூக்கிட்டு கானலி ஆட வைப்பாங்களா இல்லை? ஏன்னா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு டொமஸ்டிக் ஆஸ்திரேலியாவில். ஸோ அவர் எங்கே ஆட வைக்க போகிறாங்கன்னு கன்ஃபியூஷன். ஓகேவா? ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ கன்ஃபியூஷன் தான். இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர் தான். ஏன்னா இவங்க டீம் ஃபுல்லாகவே ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. யார்? மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், நான் சொன்ன கூப்பர் கானலி, ஜேவியர் பார்லெட்டாக இருக்கட்டும், அஸ்மத்துல்லா ஒமர்ஸாயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ். அதே தான் அவங்களோட வீக்னஸும். எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சுட்டு ஆடணும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹர்ப்ரீத் பிரார், யுவேந்திர சகல் இருக்கிறனால கொஞ்சம் ஓகே. சகலுக்கு பேக்கப் ஹர்ப்ரீத் பிரார். ஆனால் அவங்க 2 பேரை தவிர்த்து வேறு யாரும் மெயின் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. சரி, இவங்க 2 பேர்த்த வச்சு தான் மேட்ச் பண்ணி வரணும். சகல் போன வருஷம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் ஒவ்வொரு மேட்சஸ் ரன் கொடுத்தாரு, பட் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதே இது இங்கே கொண்டு வந்துருவார். அதே மாதிரி மார்க்கோ யான்சனை பற்றி சொல்லணும்னா 2020 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். பட் கொஞ்சம் எக்கானமியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஹையர் ரேட்டில். ஓகேவா? பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்கிட்டாருன்னு தோணுது. பேட்டிங் ஃபைன், கொஞ்சம் மிடிலுக்கு தாண்டி வந்து கொஞ்சம் அடித்து கொடுத்துட்றாரு. அதே மாதிரி தான் ஒமர்ஸாயும் அடிப்பார் ஒவ்வொரு மேட்சஸ், அவ்வளோதான். பவுலிங்கே அதே மாதிரி தான். ஸ்டாய்னிஸ் ஏதோ ஒரு மேட்ச் ஆடிக்க அமாவாசைக்கு, முக்கியமாக சிஎஸ்கே டீம் மாட்டுச்சுன்னா பொழந்து கொடுத்துருவார். 100 தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணலை, சேஞ்சும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னா நான் இவங்க 3 தான் சொல்லுவேன். கூப்பர் கானலி, ஜேவியர் பார்லெட் அண்டு மிச்சல் ஓவன். ஏன்னா இவங்கெல்லாம் பிக் பேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி பண்ண போகிறாங்க? ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸில் புதுசு, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இவங்கள வச்சு தான் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் கோரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கல கப்பு வின் பண்ணுமா பண்ணாதான்னு. என்னை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் போன வருஷத்துக்கு வருது, இந்த வருஷமும் செமிஃபைனல் வரைக்கும் போகலாம். ஃபைனலுக்கு போவாங்களே தெரியாது, கொஷின் மார்க். பட் நல்ல டீம், நல்லா இதாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பண்ண டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். Until then, signing off from Media Sunday. Bye.